மிகப்பெரிய ஒரு கார்கோ விமானம். இது வந்து கார்கோ விமானங்கிறது பார்த்தீங்கன்னா, இது மிட் ஏர் அப்படிங்கிற சொல்லி 130 C-130ங்கிற மிலிட்டரி ஒரு கார்கோ விமானம். ஸோ இந்த கார்கோ விமானத்துல 20 பேர் வந்து இதுல வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. 2 பேர் வந்து பைலட், மிச்சம் 18 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க குரூ மெம்பர்ஸ். டோட்டலா இவங்க எல்லாருமே வந்து இதுல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும்போதே, இது வந்து ஆக்சுவலி வந்து அஜர்பைசான்லேருந்து துருக்கியை நோக்கி வரக்கூடிய வந்து ஒரு ஏர்பிளேன். ஸோ இந்த ஏர்பிளேன் வந்துட்டு இருக்கும்போதே வந்து வரும்போதே வந்து வெடிச்சு சிதறுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிளைட் டேக் ஆஃப் போய் வந்துட்டு இருக்கும்போதே வந்து துருக்கியோட அங்கே அவங்களோட பேஸ்ல இருந்து கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகுதுன்னு சொல்றாங்க. கம்யூனிகேஷன் கட் ஆனவொடனே இமீடியட்டா அவங்க வந்து அங்கே உள்ள பிரஸ்ல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பிளேன் வந்து கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க தேடுற வழியிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இமீடியட்டா போய் அங்கே போய் பார்க்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பிளேன் வந்து இந்த துருக்கியோட சேர்ந்த C-3130 ஒரு மிலிட்டரி. ஃபைனலா வந்து இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சோடனே யாரு இவங்க துருக்கியோட வந்து சொல்றாங்க. துருக்கி வந்து இது வந்து ஒரு அதாவது இன்ஜின் ப்ராப்ளம். ஸோ இன்ஜின் ப்ராப்ளத்தினால தான் வந்து இது வந்து கீழே வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் இதனால இது இன்ஜின் ப்ராப்ளமா மற்ற வந்து அது ஆக்சுவலி மேலேருந்து வரும்போதே மேலே இருந்து வெடிச்சு தான் சிதறி கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உள்ளிருக்கே இருக்கும்போது வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோஷன் ஆகி வெடிச்சு கீழே விழுந்திருக்கா? ஸோ மற்றபடி வந்து இன்ஜின் தான் ப்ராப்ளமா? ஏன்னா இதோட கார்கோங்கிறதுனால இது வந்து அதாவது 2 இன்ஜினை கொண்ட ஒரு மிலிட்டரி ஃபேஸா இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது ஒரு ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு இன்ஜின்ல வந்து பறக்கக்கூடிய சக்தி உள்ளது. ஸோ எப்படி இதுல வந்து ஒரு ஒரு சில டவுட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைட்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு.